வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. நீங்கள் பார்க்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய டாக்டர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தடுத்த நடக்கக்கூடிய ரவுண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் இருக்குது. டெக்ஸ்ட் பண்ணுங்கள், யாரும் கால் பண்ணாதீங்க. ஓகேவா? வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட ரேங்க் அனுப்புங்க. ஸோ உங்கள் ரேங்க்குக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்தராக கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து புதுச்சேரி சென்டாக், புதுச்சேரிக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். சென்டாக் வந்து ஆல்ரெடி 2 ரவுண்ட் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இப்போ 3rd ரவுண்ட் வந்து நமக்கு ஷெடியூல் அண்டு மெரிட் லிஸ்ட்டு நியூவாக வந்து நிறைய கேண்டிடேட் வந்து 3rd ரவுண்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. நியூ மெரிட் லிஸ்ட் வெளியிட்டாங்க. அந்த பர்சன்டைல் ரிவைஸ் ஆன கேண்டிடேட் இது பண்ணிட்டாங்க. கவுன்சிலிங் 3rd ரவுண்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 நீங்கள் சென்டாக்ல சீட் எடுத்துருந்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் 1 by 1 அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பொறுமையாக பார்த்து இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்களும் ப்ரௌச்சர் எடுத்தும் நீங்களே வந்து ரீட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு டேட் படி பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டீஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா எம்கியூ, மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய தெலுங்கு மைனாரிட்டி அண்ட் கிறிஸ்டின் மைனாரிட்டி. கவர்மெண்ட் பொறுத்தவரையும் ஒன்லி ஃபார் யூடி ஸ்டூடெண்ட்ஸ் புதுச்சேரி கேண்டிடேட்டுக்கும், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய தெலுங்கு அண்ட் கிறிஸ்டின் மைனாரிட்டி ஒன்லி ஃபார் புதுச்சேரி கேண்டிடேட். ஜென்ரலாக இருக்கக்கூடிய அதர் ஸ்டேட் அண்ட் தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டும் அப்ளை பண்ணக்கூடிய சீட்டுன்னு பார்த்தா மேனேஜ்மெண்ட் சீட்டு தான். புதுச்சேரியை பொறுத்தவரை வந்து 4 மருத்துவக் கல்லூரிகள் வந்து சென்டாக் கீழே வந்து நமக்கு வரும். அதில் வந்து ஒன்று வந்து கவர்மெண்ட் காலேஜஸ், இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் வரும். ஸோ அடுத்து மணக்குள விநாயகா அண்டு பிம்ஸ் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அண்டு வெங்கடேஸ்வரா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிம்ஸ் வந்து மைனாரிட்டி காலேஜ், கிறிஸ்டின் மைனாரிட்டி, அண்டு வெங்கடேஸ்வரா வந்து தெலுங்கு மைனாரிட்டி. ஸோ அதில் சீட்ஸ் வந்து அவங்க அதை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டும் வரும், மைனாரிட்டியும் வரும். ஓகேவா? ஸோ மணக்குள விநாயகா நான் மைனாரிட்டி காலேஜஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு இன்னைக்கு டேட் படி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க 30/1. ஸோ இந்த டேட் கொடுத்துருக்காங்க 30/1/2025 2/2/2025 5 மணிக்குள்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா? ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கலந்துக்கிட்ட ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸும் நாட் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஒரு கிரீன் கலர் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அட்மிட் ஆன கேண்டிடேட் வந்து 3rd ரவுண்டுக்கு வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் கிடச்சா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஸ்லைடிங் பேஸ்டு, ஸ்லைடிங்னா ரீஅலாட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரீஅலாட்மெண்ட், இதில் வந்து ஸ்லைடிங் பேஸ்டு. ஓகேவா? ஸோ அதனால் வந்து உங்கள் சீட் வந்து ப்ரீவியஸ் சீட் போயிடும். ஓகேவா? சாய்ஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக போடுங்க. அதே மாதிரியே வந்து if a candidate is allotted a seat in round 3 counseling and if she fails to join the allotted seat, the entire registration fee will be forfeited ஆயிரும். அதாவது வந்து இப்போ 3rd ரவுண்டில் சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய நீங்கள் கட்டின அந்த 2 lakhs ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து ஃபோர்ஃபீட் ஆயிரும். ஃபர்தராக அடுத்து நடக்கக்கூடிய சென்டாக் ஸ்ட்ரே ரவுண்டில் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது ஆல் இந்தியாவும் சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்டும் சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்டேட் ஆர் ஆல் இந்தியா. ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஆல் இந்தியாவில் சீட்டு கிடச்சவங்க இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பட் ஆல் இந்தியாவில் வந்து சீட் கிடச்சவங்க நீங்கள் ஆல் இந்தியா ஜாயின் பண்ணாமல் வேணால் இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு ரிஸ்க் ஆயிரும். ஓகேவா? பட் ஆனால் தமிழ்நாடு மாதிரியே வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம். ஸோ ஆல் இந்தியாவில் சீட் எடுத்தவங்க நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எதுவும் வந்து உங்கள் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லலை. பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக வந்து டேட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணி இங்கே வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு. A list of such ineligible candidates will be published on the சென்டாக் வெப்சைட் ஆஃப் த ரவுண்ட் 3 அட்மிஷன். அதாவது வந்து 3rd ரவுண்டில் வந்து சீட் எடுத்துட்டு சீட் கிடச்சிட்டு ஜாயின் பண்ணாதவங்க அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்ற மாதிரியா அவங்க வந்து லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரியே வந்து யார் யாரெல்லாம் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் வந்து சீட்டு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 அட்மிட்டோ இல்லை ரீட்டைன் ஆகுறீங்க சீட்டு, உங்களுக்கு வந்து அடுத்த ரவுண்டில் சீட்டு கிடைக்குது, ரீஅலாட் ஆகுது, ரீஅலாட்டடோ இல்லை வந்து ரீட்டைன் ஆகுதோ
பழைய சீட்டுக்கு ரீட்டைன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபர்தர் ரவுண்டுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து சப்போஸ் இப்போ நிறைய கேண்டிடேட்டுக்கு வந்து ஆல் இந்தியாவில் சீட் கிடச்சுன்னா இந்த சென்டாக் சீட்டை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதுவும் வந்து உங்களை ஓப்பன் பண்ணியிருக்காங்க போர்ட்டல். 2/2/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் சீட்டை, அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே வந்து இந்த ரவுண்டு இப்போ இதுவரையும் சென்டாக் முதல் 2 ரவுண்டில் வந்து கலந்துக்கிறாதவங்க அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் நிறைய பேர் டெபாசிட் பே பண்ணாமல் இருப்பீங்க. அதே மாதிரி இப்போ நியூவாக வந்து பர்சன்டேஜ் ரிவைஸ் ஆகி மெரிட் லிஸ்ட் வந்து அவங்க நியூவாக வரீங்கன்னா அப்போ கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா போட்டிருக்காங்க அமௌண்ட்டு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு மட்டும் 25,000 ரூபா. ஸோ கவர்மெண்ட் பொறுத்தவரையும் யூடி ஸ்டூடெண்ட்ஸ் தான். மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையும் என்னன்னா யார் வேணால் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக வந்து யார் வேணால் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் 2 லட்ச ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீலாம் தெளிவாக பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலியமாக தான் பண்ண சொல்லியிருக்காங்க. நெஃப்ட் அண்ட் ஆர்டிஜிஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அது மூலியமாக தான் பண்ணணும். ஓகே, சென்டாக்ல வந்து இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பிடிஎஃப்ல 2வது பேஜில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ எலிஜிபிலிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ சென்டாக் பொறுத்தவரை 3rd ரவுண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக வந்து அந்த பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியவங்க கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும். அதாவது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல சீட் கிடைச்சவங்க, அதே மாதிரி கிடைக்காதவங்க, டெபாசிட் பே பண்ணவங்க, இவங்களாம் வந்து 3rd ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். 2வது பேஜில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஜாயின் பண்ணவங்க அட்மிட்டட் கேண்டிடேட்ஸ்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல கவுன்சிலிங் வந்து கலந்துக்கிட்டு சீட்டு கிடச்சி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் செகண்ட் ரவுண்ட்லேயும் ஜாயின் பண்ணிவிட்டு 3rd ரவுண்ட் வரீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் பே பண்ண தேவையில்ல. சப்போஸ் வந்து நீங்கள் அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் சில கேண்டிடேட்ஸ் வந்து கவர்மெண்ட்டோ இல்லை மேனேஜ்மெண்ட்டோ ஆப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஃபீ இருக்கும். அட்மிட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எதுவும் வராது. அடிஷ்னலாக ஏதாவது ஃபீ கேட்டுச்சுன்னா நீங்கள் பே பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது கேட்காது. அது நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாட் அட்மிட்டட் கேண்டிடேட்ஸ், இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. those candidates who have paid a registration fee in round 2 and have not been allotted a seat need to pay balance registration fee if any and submit course preference. அதாவது வந்து அடிஷ்னலாக ஏதாவது ஃபீ இருந்துச்சுன்னா மட்டும் பே பண்ணுங்க. அதாவது யார் சொல்லியிருக்காங்கன்னா 2வது ரவுண்டில் நிறைய கேண்டிடேட் வந்து பேமெண்ட் மட்டும் பண்ணியிருப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, பட் சீட்டு கிடச்சிருக்காது. அவங்க வந்து என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து பேலன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ்னா ஏதாவது இருந்துச்சுன்னா உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காமிக்கும். அதுக்கு பே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த 2 லட்ச ரூபா வருமானம் வராது. அது இன்னொன்று 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா who those candidates who paid registration fee and were allotted a seat in round 2 but did not join the registration fee paid in round 2 is forfeited as per the allotted quota and such candidates need pay the registration fee again for 3rd round and submit course preference. அதாவது வந்து சீட்டு கிடைக்காதவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வராது, வேற ஏதாவது அடிஷ்னல் ஃபீ இருந்தால் பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் சீட்டு கிடைச்சவங்க 2nd ரவுண்டில் சீட்டு கிடைச்ச கேண்டிடேட் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் 3rd ரவுண்டுக்கு டேரெக்டாக அடுத்து வரீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு 2 lakhs பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து forfeiture of registration fee. The registration fee will be returned to all those candidates who are not allotted any seat in round 3. அதாவது ரவுண்ட் 3 வரையும் உங்களுக்கு எந்த சீட்டுமே அலாட் ஆகலை அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து the fee in respect of the candidates who are allotted seat in will be retained and will be adjust the course fee. Round 3 allotted candidates need to pay balance course fee by adjusting the registration fee already paid. அதாவது வந்து இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீட்டு வந்து ரீட்டைன் ஆகுது அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் ஃபீ மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீல அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே த சேம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வில் பி forfeited if the candidate who is allotted a seat in round 3 fails to join. அதாவது 3rd ரவுண்டில் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய அந்த டெபாசிட் வந்து forfeit ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க. சாய்ஸ் ஃபில்லிங்னா சம்பீசன் ஆஃப் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ். இப்போ முதல் 2 ரவுண்டில் வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு சீட் அலாட் ஆகிருப்பீங்க. அவங்க வந்து ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் மறுபடியும் வந்து ப்ரிஃபரன்ஸ் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய வேக்கன்சியை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சாய்ஸ் அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே நியூவாக இருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் டிவைஸ் ஆன கேண்டிடேட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி அதாவது பேமெண்ட், அதாவது டெபாசிட் 2 லட்ச ரூபாய் எந்த கோட்டா பண்ணுறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பே பண்ணி உள்ள கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லிடுறாங்க. இது எல்லாமே வந்து ஸ்லைடிங் வில் பி அலோடு ரவுண்ட் 3. ஸோ வேக்கன்சி மே அரெஸ்ட் டைனமிக்கலி அட் டைம் ஆஃப் அலாட்மெண்ட். அதாவது வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் படி தான் ஃபில் ஆகும். உங்களுடைய ரேங்கை பேஸ் பண்ணி தான் அது சீட் அலாட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. In round 3, once candidate express the willingness and if a new seat allotted based on the round 3 course preference. Once நீங்கள் வந்து இப்போ willingness கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அலாட் ஆகும். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்படி நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய 2வது ரவுண்ட் சீட்டு வந்து கேன்சல் ஆகிடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன கோர்ஸோ என்ன காலேஜோ அது மட்டும் கொடுங்க. அன்னெசரியாக கொடுத்து இந்த சீட் இப்போ நியூ அலாட் ஆயிடுச்சுன்னா இந்த சீட் இன்னொருத்தவங்களுக்கு போயிடும். ஏன்னா அது விர்ச்சுவலாக அவங்க வந்து காமிப்பாங்க. டைனமிக்கலாக அலாட் ஆகிறதுனால மறுபடியும் வந்து ஸ்லைடிங் மாறும். ஓகேவா, ரேங்க் பேஸ் பண்ணி. அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் இந்த ப்ரிஃபரன்ஸை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக ரெக்வஸ்ட் பண்ணி நான் மாற்றி கொடுத்துட்டேன் எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ரெக்வஸ்ட் வைக்காதீங்கன்றதையும் தெளிவாக அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் உங்களுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அது திருப்பி ரீஎடிட்டோ ரீஓப்பனோ இல்லை ரெக்வஸ்ட் பண்ணி மாற்றணும்னா அந்த மாதிரி எதுவுமே வந்துடாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சீட்டு இருக்குது, எல்லாருக்கும் சீட்டு அலாட் ஆகுன்றது கேரண்டி கிடையாதுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி வந்து இந்த ரவுண்ட் 3ல நிறைய பேர் இந்த டவுட் கேட்டாங்க. கன்வர்ஷன் ஆஃப் அன்ஃபில்ட் சீட் இன் ரவுண்ட் 3. அதாவது ரவுண்ட் 3ல வந்து ஆஃப்டர் ஃபில்லிங் த தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், the remaining unfilled seat will be converted into all India management and filled in round 3 itself after exhausting the minority quota merit seat, அதாவது மெரிட் லிஸ்ட். அதாவது வந்து 3rd ரவுண்ட்ல வந்து எத்தனை மைனாரிட்டி போட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி அதில் வந்து மைனாரிட்டி சீட்டு ஃபில் ஆகலைன்னா அதை வந்து 3rd ரவுண்ட் ஆல் இந்தியாவுக்கு அவங்க கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு 3rd ரவுண்டுக்கு ஜென்ரலாக கொடுத்துருவாங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 2 முக்கியமான டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 சீட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறவங்க 2ஆம் தேதி 2/2/2025 5 மணிக்குள்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே வந்து இப்போ 2nd ரவுண்டில் கலந்துக்கிறீங்க, 3rd ரவுண்டில் கலந்துக்கிறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் 2/2/2025 5 மணிக்குள்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தயவுசெய்து சென்டாக் அப்ளை பண்ணும்போது இந்த பிடிஎஃப்பை நல்லா வந்து படித்து பண்ணுங்கள். ஆல் இந்தியாவில் சீட்டு கிடைச்சவங்க ஜாயின் பண்ணாமல் இங்கே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். பட் தமிழ்நாடு மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லலை. பட் அங்கே ஜாயின் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் ரிஸ்க்காக இருக்கும். ஓகேவா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.